ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல. உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் 3 வாரம் கால அவகாசம் கொடுத்தோம். இன்னும் இந்த அரசு கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்குது. தனக்கு வேண்டியப்பட்டவரை நியமிக்க டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு கைலாக அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாத போது எப்படி சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும், சரியாக பராமரிக்கப்படும்? ஆகவே இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாக இருக்கக்கூடிய ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாமம் செய்து கொண்டிருக்கிறார். இனியும் காலதாமம் செய்யாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்து தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அண்மையில ராமேஸ்வரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி பள்ளிக்கு கடந்து கொண்டு சென்று பொழுது ஒரு இளைஞன் அந்த மாணவியை குத்தி கொலை செய்கிறார். இது எவ்வளவு கொடூரமான செயல்! அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியிருக்கிறார். அந்த மாணவி அதை மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி கொடூரமான காட்சி.